கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. நம்ம எதை குறித்து சாட்சி கொடுக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம சாட்சி கொடுக்கணும். அவர் உயிர்த்தெழுதல் தான் மிக முக்கியமானது. அந்த உயிர்த்தெழுதலில் தான் கர்த்தருடைய வல்லமை இருக்குது, நம்முடைய நித்திய ஜீவன் இருக்குது, வாழ்வின் ஆதாரங்களே இருக்குது. கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் மிக முக்கியமானது. அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு சாட்சி நேரம்னு சபையில் கொடுத்துட்டோம்னா நிறைய கதை சொல்கிறவங்க பெருமையை தற்பெருமையை பேசுகிறவங்க நிறைய உண்டு. கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் தனக்கு மகிமை செலுத்துகிற மாதிரி பிரசங்கம் நிறையா இருக்குது. சாட்சி பகுதி இருக்குது, ஆராதனை பாடல்கள் இருக்குது, சாட்சி பாடல்லாம் நிறையா இருக்குது. இன்றைக்கி பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க. தன்னை உயர்த்தி அதல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நீங்கள் பலமாக சாட்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? பூரண கிருபை வரும். மனுஷனை அனுசரித்து சபை நடத்துறதில்ல. மனுஷன் என்ன பாவம் செஞ்சாலும் சரி, ஜனங்க சபைக்கு வந்தால் போதுங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் ஏதோ சொசைட்டி நடத்தலை, சங்கம் நடத்தலை, கட்சி நடத்தலை. தேவனுக்கு பிரியமான மணவாட்டி சபையை நம்ம உருவாக்கணும். அந்த பரிசுத்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி சபையை நம்ம உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. உலகத்தில் இருக்கிற எந்த வேலையை விட ஒரு பாஸ்டருடைய வேலை மிக முக்கியமானது, பெருமைக்குரியது, கனத்துக்குரியது. அது இங்கே மட்டும் வேலை செய்கிற வேலை இருந்தது. மற்ற அரசாங்க வேலையெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுலாம் அதெல்லாம் வேறு, ரிட்டையர்மெண்ட் ஆகிடும். இங்கே ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஹெவன்லி கவர்மெண்ட்டு, பரலோகத்துக்கு வேலை செய்கிறவன் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் தான் மரியாதையே. பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் எல்லோரும் சேர்ந்து கனப்படுத்துகிற ஒரு வரவேற்பு கிடைக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் ஸ்தேவானுடைய இரத்த சாட்சியின் மரணத்தை படித்து பார்த்தீங்கன்னா அந்த கணம் என்னன்னு புரியும். நான் பின்னாடி வீடியோக்கள் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். ஆகவே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சி கொடுக்கணும். நம்ம சாட்சி இல்லை, நம்மளை பெருமைப்படுத்துறது இல்லை. நம்மளை பெருமைப்படுத்தி யார் கேட்க போகிறா? யாராவது கேட்டுக்கிட்டு இருக்காங்களா நம்ம பேச்சை? இல்லை. நீங்கள் அப்படி உயிர்த்தெழுதலை குறித்து பேசுங்க, பரலோகமும் கேட்கும், பூலோகத்தில் இருக்க எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் இருக்கிற வல்லமை எல்லா வல்லமையோட மேலான வல்லமை. அது உங்களை விடுதலையாக்கும். உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை விடுதலையாக்கும். ஆமென்.